ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இதுவரைக்கும் பாடல்கள், குறு நாடகம், இப்படியாக அநேக காரியங்களை கற்றுக்கொண்டோம். இப்போதும் கூட கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்ல இருக்கிறோம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். மத்தேயு 6ஆம் அதிகாரம். இல்லை, நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணும். அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பதிலளிப்பார். அல்லேலூயா. கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையில் கூட தகப்பனே, உம்முடைய வார்த்தையானது ஆண்டவரே இங்கே வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கைக்கும் பிரயோஜனமாக இருக்க உதவி செய்யுங்க. அடியனை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்க. உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த புதிய ஆண்டிலே நாம் ஆண்டவரிடத்திலிருந்து அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே ஜெபமும் வேத வாசிப்பும் அதிகமாக இருக்க வேண்டும். ஒரு பறவைக்கு எப்படி 2 பக்கமும் ரெக்கைகள் இருந்து அது பறக்கிறதோ, அதே போல ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளாக உங்களுக்கும் எனக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த உலகத்திலே கழுகை போல உயர பறக்க வேண்டும் என்றால், நம் உயர்ந்த ஸ்தானத்திலே ஆண்டவர் நம்மை வழிநடத்த வேண்டுமென்றால் ஜெபமும் வேத வாசிப்பும் நம்மிடத்திலே உண்மையாக அதிகமாக காணப்பட வேண்டும். பிரியமானவர்களே, இந்த பகுதியிலே சொல்லப்பட்ட இந்த வேத வசனத்திலே நாம் ஜெபம் பண்ணும்போது யாரை நோக்கி ஜெபம் பண்ணணும்? கதவை பூட்டி பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணுங்கள் என்று இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், நன்றாக கவனியுங்கள். உங்களுக்கு ஒரு தேவை இருக்குமானால், எந்த தேவையாக இருந்தாலும் சரி, அதை பெற்றோர்களிடம் கேட்பதற்கு முன்பாக இயேசுவிடம் முழங்கால் படியிட்டு அவரிடம் முறையிட்டு, ஆண்டவரே எனக்கு இந்த காரியம் எனக்கு தேவைப்படுகிறது, இந்த பொருள் தேவைப்படுகிறது, எனக்கு இது தாங்க என்று நீங்கள் முதலாவதாக இயேசுவை நோக்கி பார்த்து, ஆலயத்தில் வரும்போது ஜெபிக்கலாம் அல்லது வீட்டில் இருக்கும்போது ஜெபிக்கலாம். அப்படி ஜெபித்து விட்டு அதற்கு அப்புறம் உங்கள் அப்பா கிட்ட அம்மாட்ட சொல்லுங்க, ஆண்டவர் அதை நிறைவேற்றுவார். அல்லேலூயா. ஏனென்றால் ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த ஒரு உண்மை சம்பவம். மதுரையில் ஒரு அநாத இல்லத்தில் யாருப்பா? அம்மா அப்பா இல்லாத பிள்ளைங்க, இல்லைன்னா அம்மா இருப்பாங்க அப்பா இருப்பாங்க, இப்படிப்பட்ட பிள்ளைகள் அங்கே இருப்பாங்க. அங்கே 75 பிள்ளைகள் அந்த அநாத இல்லத்தில் அம்மாவையும் அப்பாவையும் இழந்தவர்கள். இப்படிப்பட்டவர்கள் 75 குழந்தைகள் அங்கு படித்து கொண்டு இருந்தார்கள். அப்படி இருக்கும்போது அங்கு ஞாயிற்றுக்கிழமை அந்த சிறு பிள்ளைகளுக்காக ஏதாவது ஒரு பிரசங்கியார் வந்து ஒரு வசனத்தின் அடிப்படையிலே பிரசங்கம் பண்ணுவது வழக்கம். அப்படி இருக்கும்போது அந்த ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை சாயங்கால வேளையிலே அந்த அநாத இல்லத்திலே ஒரு பிரசங்கியார் என்ன பிரசங்கம் பண்ணார்னா, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று மத்தேயு 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் இருக்கிற அந்த வசனத்தில் அந்த ஒரு பாயிண்ட் தான், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்கிற தலைப்பில் அவர் பிரசங்கம் பண்ணிட்டு போயிட்டார். அவர் போனதுக்கப்புறம் அன்று இரவு படுக்கும்போது ஒரு 7 வயது சிறுவன், நன்றாக கவனிங்கள், 7 வயது சிறுவன், அவனுக்கு அப்பாவும் கிடையாது அம்மாவும் கிடையாது. அவன் முழங்கால் படியிட்டு என்ன ஜெபம் பண்ணான் தெரியுமா? ஏசப்பா, நான் ஏரோப்ளேனில் போகணும். என்ன எப்படி ஜெபம் பண்ணுதான்? ஏசப்பா, நான் ஏரோப்ளேனில் போகணும், எனக்கு உதவி செய்யுங்க, என்னுடைய ஆசையை நிறைவேற்றுங்கன்னு சொல்லி அவன் ஜெபத்தில் கேட்கிறான். அப்படி ஜெபிக்கும்போது ஜெபம் பண்ணி முடித்தோடனே
கூட இருக்கிற பிள்ளைகள் எல்லாரும் அவனை கிண்டல் கேலி பண்ணுறாங்க. எனக்காவது என்னை பார்க்கறதுக்கு மாமா வராங்க, எங்கள் சித்தப்பா வராங்க, இப்படி எங்கனை பார்க்கறதுக்கு ஒன்றை பார்க்கறதுக்கு ஒரு ஆள் வரல. உனக்கு அம்மாவும் இல்லை, அப்பாவும் இல்லை, உன் சொந்த பந்தம் யாருமே உன்னை பார்க்க வரல, நீ என்னடனா ஏரோப்ளேனில் போகிறோன்னு கேட்க அப்படின்னு அவங்க சில பேர் கிண்டலாக பேசினார்கள். ஆனால் அவன் இந்த பையன் என்ன சொன்னான்? பைபிளில் வசனம் இப்படியாக சொல்லப்பட்டது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அதனால் நான் கேட்டிருக்கேன், ஏசப்பா எனக்கு கண்டிப்பாக என்னுடைய ஆசையை நிறைவேற்றுவாங்க அப்படின்னு அவன் சொல்லிட்டு நம்பிக்கையோட விசுவாசத்தோட ஜெபிச்சுக்கிட்டே இருந்தான். ஒரு வாரம் முடிந்தது. அந்த அனாதை இல்லத்திற்கு ஒரு கணவனும் மனைவியும் வந்தார்கள். வந்து அவர்கள் என்ன வந்து வக்கீல் போலீஸ் எல்லாம் அழைத்து வந்து அவங்க சட்டப்பூர்வமாக நாங்கள் ஒரு குழந்தையை தத்தெடுக்கலான்னு இருக்கிறோம், எங்களுக்கு ஒரு ஆண் மகன் வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அவங்க ஃபோட்டோஸ் எல்லாம் 75 பிள்ளைங்களில் அதில் ஆண்கள் உள்ள அந்த பிள்ளைங்க ஃபோட்டோவை எடுத்து காமிச்ச உடனே இவங்க செலெக்ஷன் பண்ணது யார் தெரியுமா? எந்த பையன் ஜெபம் பண்ணுனானோ அந்த 7 வயது பையனை செலெக்ஷன் பண்ணி இந்த பையனை நாங்கள் தத்தெடுத்துக்கிடுதோம் அப்படின்னு அவங்க வாக்கு கொடுத்தாங்க. உடனே ஏன் அப்படின்னா அங்கே வந்து அந்த பிள்ளைகளுக்கு யாருக்கும் தெரியாமல் தான் அவன் ஊருக்கு போகிறான்னு சொல்லி தான் அனுப்புவாங்க. இந்த விவரங்கள் மற்ற பிள்ளைகளுக்கு தெரியாது. தெரிஞ்சால் அவங்க வருத்தப்படுவாங்க, என்னையே தத்தெடுத்துருக்கலாமே அப்படின்னு. இது தெரியாமல் தான் நடக்கும். அப்படி இருக்கும்போது அந்த மகனை கூட்டு வந்து இந்த பிள்ளைனைய இதான் அந்த பையன் நாங்கள் எடுத்துக்கிட்டோன்னு சொல்லி சட்டபூர்வமாக எழுதப்பட்டு அதை தத்தெடுத்தாங்க. உடனே அந்த அனாதை இல்லத்தில் உள்ள அதிகாரிகள் சொன்னாங்க, நாங்கள் அடிக்கடி உங்கள் வீட்டுக்கு வருவோம், நாங்கள் வந்து டெஸ்ட் பண்ணுவோம், நீங்கள் இந்த குழந்தைய சரியாக வளர்க்கீங்களான்னு பார்ப்போம், நாளை பின்ன உங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்ததுன்னா இந்த குழந்தைய நீங்கள் சரியாக வளர்க்கலைன்னா நாங்கள் அதெல்லாம் கண்காணிப்போம் அப்படின்னு சொன்னோடனே அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? ஐயா, நீங்கள் என் வீட்டுக்கு வரண்டாம், வருஷத்தில் ஒரு முறை நானே இந்த அனாதை இல்லத்திற்கு வந்து இங்கே இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் என்னால் முடிந்த உதவி செய்வேன். நான் அமெரிக்க தேசத்தில் இருக்கிறேன், நான் ஒரு கம்பெனி வைத்திருக்கிறேன், என்னுடைய கம்பெனியில் சுமார் 500க்கும் பேர் மேல் வேலை செய்கிறாங்க, எனக்கு வாரிசு இல்லை, அதனால் ஒரு குழந்தையை தத்தெடுக்காத வந்தேன், என்னுடைய சொத்துக்கும் எங்களை கவனிப்பதற்கும் இந்த மகன் வேண்டும் என்று அவர்கள் சந்தோஷமாக எடுத்துக்கொண்டார்கள். அதுக்கப்புறம் அவங்க வருஷம் வரும்போதெல்லாம் அங்கே இருக்கிற பிள்ளைகளுக்கு படிப்பு செலவு அநேக காரியங்கள் அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் உதவி செய்திருக்கிறார்கள். அந்த பையன் மறு வாரமே ஏரோப்ளேனில் பறந்து போயிட்டான். அல்லேலூயா. ஜெபத்தில் எதை கேட்டாலும் ஆண்டவர் செய்வார். ஆனால் யார் யார் எந்த சூழ்நிலையில் கேட்குறாங்களோ அந்த சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல் ஆண்டவர் செய்வார். நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். நன்றாக கவனிங்கள் பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், சிறு பிள்ளைகள், கவனிங்க. உங்கள் பிறந்த நாள் வரும்போது அம்மா அப்பா கிட்ட எனக்கு கம்மல் வேணும், கொலுசு வேணும், எனக்கு புத்தாடை வேணும் அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க. அதெல்லாம் உங்களுக்கு வர்றது எப்போ வருமோ அதெல்லாம் வந்துடும். வாலிப பெண்கள் நன்றாக கவனிங்க. உங்கள் பிறந்த நாள் வரும்போது எனக்கு ஃபோன் வேணும், புத்தாடை வேணும், கொலுசு வேணும், கம்மல் வேணும் கேட்காதீங்க. ஏம்மா எனக்கு அம்மி வாங்கி தாங்க, நான் மசாலா அரைச்சி தரேன் அப்படின்னு கேளுங்க. எனக்கு ஆட்டு உரல் வாங்கி தாங்க, நான் மாவு அரைச்சி தரேன். உங்களுக்கு 45 வயசு தான் ஆகுதுமா, இப்போமே நீங்கள் சுகரு ப்ரெஷர்னு மாத்திரை போடுதீங்க. நான் அப்படி போடக்கூடாது, என்னுடைய உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும், வாஷிங் மிஷின்லாம் வாங்கிறாதீங்க, நானே துணி துவைச்சி தரேன் அப்படின்னு சொல்லி கேளுங்க. சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், நீங்கள் கவனிங்க. நீங்களும் உங்கள் பிறந்தநாள் வரும்போது பைக்கு வேணும், ஃபோன் வேணும், அது வேணும், இது வேணும்னு கேட்காதீங்க. நீங்கள் அவங்க அம்மா அப்பா கிட்ட என் பிறந்த நாளைக்கு எத்தனை வயசு வருதோ அந்த வயசுக்கு கணக்கு பண்ணி நீங்கள் ஏதாவது செடிகள் கேளுங்க, மரத்தை வளர்க்குறதுக்கு உங்கள் வீட்டில் எவ்வளோ இடம் இருக்கிறதோ அந்த இடத்துல, இல்லை தோட்டத்தில், இல்லை இடமே இல்லையா கவலைப்படாதீங்க, தெருவில் எங்கேயாவது வைங்க, வச்சு அது உங்களுக்கு 12 வயசா 12 மரக்கன்றுகளை வாங்கி அந்த தெருவில் நட்டு என் பிறந்த நாளில் வச்சேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் அதை வளர்த்து பாருங்கள். ஆண்டவர் இந்த காரியத்தில் பிரியமாக இருக்கிறார். வேலை செய்யுங்க, நல்லா குழி தோண்டி அதை வச்சு கொஞ்சம் காலையில் வேலை செஞ்சிங்கன்னா இந்தமாரி தொப்பெல்லாம் வராது, உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். நல்லா
நீங்களாம் நாங்களாம் சின்ன பிள்ளையில் 2 குடம் தண்ணியை 2 கையிலும் தூக்கிட்டு வருவோம். இன்றைக்கி அப்படி பிள்ளைங்க தூக்கிட்டு வர மாட்டேங்காங்க. ஏம்மா நான் தண்ணி எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லி 2 குடத்தை உங்கள் வயசுக்கு தகுந்த போல் 5 லிட்டர் குடம் இருக்குது, 10 லிட்டர் குடம் இருக்குது, 2 பக்கமும் 2 குடத்தை தூக்கிட்டு வந்தீங்கன்னா அது உங்கள் அம்மா அப்பாவுக்கு ஒரு ஹெல்ப்பாக இருக்கும், ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும், ஆண்டவருக்கு பிடிக்கும். பவுர் சத்திரத்தில் நன்றாக கவனிங்க. ஒருவர் ஹார்ட் அட்டாக், ஒரே நாளில் 2 முறை ஹார்ட் அட்டாக் வந்துட்டு. அப்போ அவரை பார்த்து ஜெபம் பண்ணதுக்கு போகும்போது அவர் சொன்ன காரியம் ஆச்சரியமாக இருந்தது. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? நான் அந்த மாதிரி ஒரே நாளில் 2 முறை எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்தது. நான் உயிர் பிழைச்சது கர்த்தருடைய கிருபை தான். எனக்காக எத்தனையோ ஊழியர்கள் ஜெபம் பண்ணாங்க, என் குடும்பத்தாரும் ஜெபம் பண்ணாங்க. ஆனால் யார் என்ன ஜெபம் பண்ணாங்களோ, நான் என்னுடைய 2 ஏக்கர் தோட்டத்தில் நான் 350 மரம் வளர்த்து கொண்டு இருக்கிறேன். அந்த 350 மரங்களும் எனக்காக வேண்டுதல் செஞ்சுருக்கோம். ஏன்னா நான் தண்ணி பாய்ச்சேன். அதனால் அந்த மரங்கள் ஆண்டவர் நோக்கி வேண்டுதல் செஞ்சுருக்கோம். ஆண்டவர் எனக்கு உயிரை திருப்பி கொடுத்தாருன்னு அவர் ஒரு வித்தியாசமாக சொன்னார். ஆச்சரியமாக இருந்தது. ஏனென்றால் மரங்களும் தேவனை துதித்து பாடுகிறது. அப்படி இருக்கும்போது நீங்கள் மரங்கள் வளர்த்து பாருங்கள். எந்த ஊரில் மழை இருந்தாலும் இல்லாட்டாலும் இந்த ஊரில் மழை இருக்கும். அல்லேலூயா. அடுத்தது 2வது பாயிண்ட்டு, நன்றாக கவனிங்க. வேத வாசிப்பதில் வளரணும். சங்கீதம் 1வது சங்கீதத்தில் 2வது வசனத்தில் கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனிதன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாக இருக்கணும். பைபிள் நல்லா வாசிங்க. வேதத்தை வாசிக்க உங்களுடைய வாழ்க்கை தரம் உயர்த்தப்படும். இந்த உலகத்தில் இருக்கிற பாவ கிருமிகள், பாவமான காரியங்கள் நம்மை தொடாதபடி ஆண்டவர் பாதுகாப்பார் என்பதிலே எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. தென்காசி அருகே ஒரு கிராமத்தில் ஒரு வீட்டுக்கு மாதம் ஜெபிக்க போவது உண்டு. அங்கு ஒரு வாலிப மகள், அவள் +2 முடிக்கிற நேரத்தில் அவங்க தகப்பனார் மரித்து விட்டார். ஆனால் அந்த மகள் அதுக்கப்புறம் ஆண்டவரை கெட்டியாக பிடித்து கொண்டாள். நீர்தான் எனக்கு இனிமேல் தகப்பன், என்னுடைய காலேஜ் படிப்பு எல்லா தேவைகளும் நீங்கள் தான் தரணும்னு சொல்லி அவள் நல்ல பைபிள் வாசிக்க ஆரம்பித்தா. அது மட்டும் இல்லாமல் நல்ல ஜெபிக்க ஆரம்பித்தா. நடந்தது என்ன தெரியுமா? காலேஜ் சேரணும், காலேஜ் சேர்றதுக்கு பணம் பற்றாக்குறை. ஆனாலும் ஒரு ஃபோன் கோயம்புத்தூர்லேருந்து வந்தது. உங்களுடைய தகப்பனார் கொரோனாவில் இறந்துட்டதா நாங்கள் கேள்விப்பட்டோம். நாங்கள் ஒரு ட்ரஸ்ட்டிலேருந்து ஃபோன் பண்ணதோம். உங்களுடைய படிப்பு செலவுக்கு 3 வருஷம் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க எல்லாம் விசாரிச்சுட்டு காலேஜ் படிக்க போகிறீங்களா, இந்த காலேஜ் படிப்புக்கு நீங்கள் ஃபீஸ் மாதம் கட்டிட்டு அந்த பில்லை எங்களுக்கு போஸ்டரில் அனுப்பி விடுங்க, நான் உங்களுக்கு பணத்தை அனுப்பி விட்ருன்னு சொல்லி 3 ஆண்டுகளும் அந்த ட்ரஸ்ட்டில் உள்ளவங்க தான் படிக்க வச்சாங்க. அல்லேலூயா. அந்த மகள் வீட்டுக்கு போகும்போதெல்லாம் பைபிளில் இருந்து ஏதாவது வசனத்தில் விளக்கம் கேட்பான். அங்கிள் இதுக்கு என்ன விளக்கம், இதுக்கு என்ன விளக்கம், அப்படி பைபிள் வாசிக்கிறதுல வாஞ்சை, அப்படி வாஞ்சை இருக்கிறதுனால விளக்கம் கேட்டு அந்த காலேஜில் ஒரு மகளுக்கு இன்னொரு மகளுக்கு சுவிசேஷம் அறிவித்து ஒரு பரிசுத்த வேதாகமத்தை என்னிடத்தில் இருந்து வாங்கி அந்த மகளுக்கு கொடுத்து ஒரு ஆத்துமாவை ரட்சிப்புகள் வழி நடத்தி விட்டாள். அல்லேலூயா. அது மட்டும் இல்லாமல் அவளுக்கு தகப்பனார் இல்லாததுனால அவங்க அம்மா பீடி சுற்றுற வேலை தான், அந்த அளவுக்கு ஒன்றும் வருமானம் கிடையாது. அதனால் அவங்க பெரியப்பா, சித்தப்பா, அவங்க மாமா, தாத்தா, பாட்டி செலவுக்கு பைசா கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அந்த பைசாவில் 50 ரூபா கொடுத்தா 5 ரூபா தசம பாகத்தை எடுத்து வச்சுருவா. 100 ரூபா கொடுத்தா காலேஜுக்கு போகும்போதும் வரும்போதும் அவளுக்கு என்ன செலவுக்கு கொடுக்குறாங்களோ 100 ரூபா கொடுத்தா 10 ரூபா எடுத்து வச்சுருவா. இப்படி 3 மாதத்துக்கு ஒரு முறை இந்த நற்செய்தி பரப்பு குழு ஊழியத்துக்கு நான் போகும்போது 150 ரூபா, 200 ரூபா, 250 ரூபா, இது என்னாச்சு இருக்க கூடிக்கிட்டே தான் போச்சு. இது அவளுக்கு நிறைய பேர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சொந்த பந்தங்களில் அதிகமாக கொடுக்க ஆரம்பித்தாங்க. நல்ல அந்த ஊழியத்திற்காக கொடுக்க ஆண்டவர் அவளை நல்லா ஆசீர்வதித்து படிப்பில் நல்லா மார்க் வாங்கி 3 ஆண்டுகள் முடிந்து நான் பிஎட் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா. பிஎட் படிக்கணும்னா எவ்வளோ செலவாகும், இனி வேண்டான்னு அவங்க அம்மா சொன்னாங்க. ஆனால் அவள் ஜெபம் பண்ணா, வேதம் வாசித்தா. நடந்தது என்ன தெரியுமா? ஒருவர் வந்தார், நீ என்னம்மா படிக்க போகிற அடுத்து, இப்போ என்ன ஒன்று இதுன்னு கேட்டு, நான் பிஎட் படிக்கலான்னு நினைக்கேன்.
எங்கள் அம்மா வேண்டான்னு சொல்கிறாங்க. அவருக்கும் அந்த குடும்ப சூழ்நிலை தெரியும். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? 2 வருஷம் பிஎட் படிக்கணும்னா எப்படி 2 லட்ச ரூபா 2.5 லட்ச ரூபா ஆகும். அவள் சொன்ன காலேஜில் முழு செலவையும் நான் பொறுப்பேற்றுக்கிடுதேன் என்று வாக்கு கொடுத்து இப்போ பிஎட் காலேஜ் படித்து கொண்டு இருக்கிறாள். அல்லேலூயா. அதனால் ஜெபம் பண்ணுவதில் வளருங்க, வேதம் வாசிப்பதில் வளருங்க. இந்த 2 காரியத்தை செய்யும்போது படிக்கிற பிள்ளைகளுக்கு படிப்பில் ஞானத்தையும் கவனத்தையும் கொடுத்து ஸ்கூலில் காலேஜில் உயர்ந்த ஸ்தானத்தில் உங்களை கொண்டு போவார். படித்து முடித்து வேலைக்காக காத்து கொண்டிருக்கிற உங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பார். அப்படி வேலை வாய்ப்பு கிடைக்கும்போது உங்களுக்கு நல்ல சம்பளம் வருமானம் வரும்போது ஆண்டவருக்கு இன்னும் அதிகமாக கொடுப்பதற்கு ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார் என்பதிலே எந்த ஒரு சந்தேகமில்லை. கர்த்தர் தாம் இந்த வார்த்தையின்படி ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.